டேஸ்டா சூப்பரா அல்வா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா இந்த அல்வாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி பிரபாஸ் கிச்சன். ஆமாங்க, இன்னைக்கு வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் வச்சு தான் நம்ம சூப்பரா காசி அல்வா பண்ண போறோம். இது காசி அல்வான்னு சொல்லலாம், வெள்ளை பூசணிக்காய் அல்வான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த காய் வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். நான் ஒரு மீடியம் சைஸ்ல வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதுல இருக்கிற வந்துட்டு இந்த விதை பகுதி இருக்கும் இல்லையா, அந்த கொழப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லா நம்ம எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த தோல் பகுதியும் அந்த பச்சையா இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம வந்து சீவி எடுத்துடலாம். நம்ம காய் சீவுறது இருக்கும் இல்லையா, அதுலேயே வச்சு நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம வந்து இதை கிரேட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கேரட்லாம் துருவுறதுல வச்சு நல்லா துருவிக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன துளைகள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். இப்போ இது நிறைய தண்ணி இருக்கும் இதில், அதை வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப இறுக்கி டைட்டாலாம் நீங்கள் புளிய தேவையில்லை. உங்களால் எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சா மட்டும்